இந்த கரகம் எடுத்து வருவாங்களே அப்ப ஒரு கல்லோ முள்ளோ அந்த அம்மாவுடைய காலில் பட்டு அந்த அம்மா ஐயோங்க அந்த பாவம் நம்மள சேருங்க அதனால வாசல் வரைக்கும் வர்ண கோலம் விட்டு பச்சரிசி மாவிடுச்சு பக்குவமா கோலம் விடணும். உங்க வீட்டுல பச்சரிசி மாவுல கோலம் போடுறாங்களா? இல்லைங்க. ஏன் இப்பெல்லாம் கூழங்க போதும். ஏன் கூழங்க போதும்? என்னப்பா நம்ம ஊர்ல சாமி வந்தது இப்ப வீட்டு கூட வீதியில. ஆமாங்க, வீதி உள்ள வந்திருக்கோம். வந்துதான் நீங்க சொல்ற மாதிரி அம்மா வீதியில போறாங்களே. ஆமா, அப்படின்னு பச்சரிசி மாவால கோலம் போட்டது இன்னும் இருக்காங்க. ஏன் இருக்காங்க? இந்த ஒரே கைத்தூ சொல்லி எத்தனை பேர் பச்சரிசி மாவால கோலமா? பச்சரிசி மாவுல யார் கோலம் போட்டு கைத்தூ ஒரு அம்மா தூக்கு கைய எல்லாரும் பச்சரிசி மாவுல போறாங்க. யாரும் போடல, ஒரே 2 பேர் தான் தூக்கிருக்காங்க. ஏன் தெரியுமா? பச்சரிசி மாவுல கோலம் போறது இல்ல. இப்பதான் கூழங்கால் மாவு மிஷின்ல அரைச்சு கடைக்கு விக்குது. ஆமா, ரோட்ல இருக்கிறாங்க. அதை குனிஞ்சி புள்ளி வச்சு போட்டா இடுப்பு நோக்கும். என்ன செய்யறாங்க? ஒரு இஞ்சி பைப்பு விக்குது. பைப்பு அதுலயே புள்ளியா கோலம் போடுற மாடல். ஓ, மாவல்லி கொட்டி 2 பக்கமும் மூடி ஊட்டி விட்டா போதும். இப்படி ஒரு உருட்டு, இப்படி ஒரு உருட்டு, இப்படி உருட்டு, கோலம் வந்துரும். ஏன் பச்சரிசி மாவால கோலம் போடுறாங்க? சாதாரணமா இல்ல, பச்சரிசி மாவுன்னா அதுக்கு ஒரு மகிமை இருக்கு. என்ன மகிமை தெரியுமா? ஆண்டவராகப்பட்டவர் கையிலே மதியில இருந்து யானை முதலில் எறும்பு கடை எண்ணாயிரம் பேராத்மாக்களுக்கும் சிவபெருமான் படி அளக்கிறாரு. ஒரு நாள் தினத்திலே நான் படி அளக்க போறேன் என்று பார்வதி இடத்திலே தெரிவித்தார். பார்வதி என்ன சொல்றாங்க? தினந்தோறும் படியலுக்கு போறீங்க. ஆமாங்க, ஒரு நாள் கூட நான் படியலுக்கு பார்க்கல. இன்னைக்கு உங்களோட நானும் தான் வருவேன். அப்படிலாம் வர முடியாதுமா? வரக்கூடாதம்மா. ஏன் தெரியுமா? கால நேரத்திலே அம்மை அப்பனாக கைலை மலையில் அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வரப்பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதுல நான் சென்று படியலுக்கு போட்டேன், என் கூட வந்துட்டா இந்த பக்தர்கள் தவறு செய்யலாம் வந்து ஏமாந்து விடுவாங்க. ஆமா, இங்க இருந்து வருகின்றவருக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பாய் என்று ஆண்டவன் தெரிவித்தார். ஆமா, அப்பொழுது இந்த அம்மாவுக்கு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்ப ஏற்பட்டுதான் என்ன பழமொழி சொல்லுங்க தெரியுமா? பெண் புத்தி பின் புத்தி. என்ன எழுத்து வாசித்தாலும் ஆமா, பெண் புத்தி பின் புத்தி தான். ஆமாங்க, அப்படின்னு அன்னைக்கே நினைச்சது. ஆமா, அம்மாவுக்கு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? படிதான் இருக்கிறாரா? ஆமா, என் சக்காலத்தி வந்து தலையில இருக்கிறாரு. யாரு? கங்காதேவி. கங்காதேவியோடு இவர் சரசலாபமாக இருக்கிறார். ஆமா, பரிசோதிக்க வேண்டும் என்று என்ன செய்றாங்க? அதுக்கு படியலக்கிறாரான்னு பாக்கும் அப்படின்னு சொல்லி அங்க மேல வச்சிருந்தா நமக்கு தெரிய படியல வந்துருவார். கட்டி இருந்த புடவை இருக்கு இல்லையா? ஆமாங்க, முந்தாடியில முடிஞ்சு இருப்புல சொல்லிட்டாங்க. ஆண்டவன் பார்த்தா இந்த சிவனாகப்பட்டவரை சோதிக்க வேண்டும் என்று திரும்ப